ஜெபம். என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். வளமான வாழ்வு, வளமான வாழ்வு, வளமான வாழ்வு, வளமான வாழ்வு, புவி வாழ்வினில் வாழ்வு, மங்கள வாழ்வு, வளமான வாழ்வு, வளமான வாழ்வு, புவி வாழ்வினில் வாழ்வு, மறுவிய சோபன சுப வாழ்வு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய ஆண்டுக்குள் அடியெடுத்து வைக்கும் அனைவருக்கும் வளமான வாழ்வை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். கடந்த ஆண்டு முழுவதும் கண்மணி போல பாதுகாத்தவர் இந்த புதிய ஆண்டிலும் உன்னதமானவரின் செட்டைகளுக்குள் மறைத்து பாதுகாப்பாராக. கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை திறவும், திறக்கப்படாத கதவுகள் இந்த ஆண்டில் திறக்கப்படவும், அவருடைய பார்வை எப்போதும் நம் மீது படவும் நம் தேவன் கிருபை செய்வாராக. இந்த புதிய ஆண்டின் முதல் நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வளமான வாழ்வு என்ற தலைப்பின் கீழாக நாம் இன்று தியானிக்கப் போகிறோம். யாத்திராகமம் 19:5 வசனத்தின் அடிப்படையில் நம் தியானத்தை துவங்குவோம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. ஆம் பிரியமானவர்களே, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. எனவே புதிய ஆண்டில் ஆண்டவர் வளமான வாழ்வை தர விரும்புகிறார். தேவனுடைய பார்வையில் உங்களை சொந்த சம்பத்து என்று அழைக்கிறார். நீங்கள்தான் என் பொக்கிஷம் என்று கூறுகிறார். எரேமியா 31:14 என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். என் ஜனங்கள் என் சொந்த சம்பத்து, என் பொக்கிஷம் என்று ஆண்டவர் நம்மை உரிமையுடன் அழைக்கிறார். பொக்கிஷம் என்றால் அது விலை மதிப்பற்றது, பாதுகாப்பாக பராமரிக்கப்பட வேண்டியது. நம்மை ஆண்டவர் இப்படிப்பட்ட உயர்ந்த இடத்தில் வைக்க புதிய ஆண்டிலும் வளமான வாழ்வை தர விரும்புகிறார். வளமான வாழ்வை பெற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதைத்தான் இன்று நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாவதாக வாக்கு. யாத்திராகமம் 19:5 இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, என் வாக்கை உள்ளபடி கேட்டு. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் முதல் நாளில் சீனாய் மலையில் மோசேயினிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாய் கேட்கும்படி கூறுகிறார். உள்ளபடி கேட்டு என போடப்பட்டுள்ளது. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை அப்படியே கேட்க வேண்டும். அஸ் இட் இஸ், அப்படியே கேட்க வேண்டும் என்று சொல்கிறார். மோசேக்கு பின் யோசுவாவிடம் பேசும் போதும் யோசுவா 1:7-8 ஆகிய வசனங்களில் மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க கூறுகிறார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படி செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக என்று கூறுகிறார். ஆதியாகமம் 15:5 அவர் உன்னை திரளான ஜாதியாக்கி என்பது வாக்கு. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். உன் சந்ததி இந்த உலகத்தை நிரப்பும், இந்த உலகத்தை ஆளுகை செய்யும். நீ என் வார்த்தைகளை முழுமையாக சார்ந்திட வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். ஆதியாகமம் 15:6 ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். எபிரேயர் 11:11 படி விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆபிரகாமைப் போல சாராளைப் போல கர்த்தர் பேசியதை கேட்டது போல நாமும் இந்த புதிய ஆண்டில் நாம் இதுவரை
எது நடக்கவில்லை என்று எண்ணினோமோ அதனை ஆண்டவர் தருவேன் என்கிறார். அவர் கொடுத்த வாக்கை கேட்டு அவர் சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போது நாம் அவர் சொந்த ஜனமாய் இருப்போம் என்பதை மறந்து விடாதபடிக்கு 2 கொரிந்தியர் 1:20 படி எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எனவே அவர் சொன்னதை செய்கிறவர். ஆனால் நாம் தான் சொல்வதை கேட்பதில்லை, அவரை சார்ந்து வாழ்வதில்லை. இன்று அவர் நம்மோடு பேசும் அவருடைய வாக்கை கேளுங்கள். நீங்கள் இந்த புதிய ஆண்டில் அவரோடு நேரம் செலவழியுங்கள். நாம் அவருக்கு கீழ்ப்படிவதை வைத்துதான் அவர் நம்மை பொக்கிஷமே, என் சொந்த சம்பத்தே என்றெல்லாம் அழைக்க முடியும். இஸ்ரவேல் ஜனம் அவருக்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஒரு தனி ஜனம். ஏசாயா 43:21 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்கிறார். எனவே எபிரேயர் 13:15 படி அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்த வேண்டும். என் வாக்குக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் புதிய ஆண்டில் சகல ஜாதிகளும் உன் மூலமாக ஆசிர்வதிக்கப்படும். ஆதியாகமம் 22:18 படி நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வாக்கு தத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போது நாம் வளமான வாழ்வை பெற முடியும். இரண்டாவதாக வணங்கு. யாத்திராகமம் 19:5 என் உடன்படிக்கை என்று இதில் ஆண்டவர் பேசுகிறார். இந்த உடன்படிக்கை தேவன் ஆபிரகாமோடும் அவனுடைய சந்ததியாரோடும் செய்து கொண்ட உடன்படிக்கையின் தொடர்ச்சியாகும். அதாவது தேவனுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் இடையிடையே ஏற்பட்ட பிரிவினைகள். எனவே இதனை விட்டு வெளியே வந்து ஒப்புரவாகும் போது, அவரை மாத்திரம் வணங்கும் போது வளமான வாழ்வை பெற முடியும். ஏனென்றால் யாத்திராகமம் 20:22-3 ஆகிய வசனங்களில் நானே உன் தேவனாகிய கர்த்தர், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கும்போது, ஆதியாகமம் 32:8 ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு என்று போடப்பட்டுள்ளது. அப்போ ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் அப்படின்னு சொன்னால் அது விக்கிரக ஆராதனை. அவர்கள் இப்படி செய்ததுனால 9வது வசனத்தில் ஆண்டவர் இவங்களை பார்த்து சொல்கிறாரு, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று ஜனங்கள் மீது அவ்வளவு கோபப்படுறார். ஆனாலும் அந்த சமயத்தில் மோசே இந்த ஜனங்களுக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசுவார். அப்போ இந்த ஜனங்கள் அவருக்குன்னு சொல்லி ஏற்படுத்தி கொட்ட இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று ஆண்டவர் கோபத்தில் சொல்கிறாங்க. ஆனால் விக்கிரக வழிபாடு கர்த்தர் வெறுக்கிற ஒரு காரியம். இந்த விக்கிரக வழிபாடு என்ற உடனே ஏதோ ஒரு சிலையை வச்சு வணங்குறது அப்படிங்கிறது மட்டும் அர்த்தம் இல்லை. ஆண்டவரை விட்டு விட்டு பிற தெய்வங்களை வழிபடுவது மட்டும் அல்ல. கொலோசையர் 3:5 படி விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். ஆண்டவருடைய கோபாக்கினை இஸ்ரவேல் ஜனங்களோடு கடந்து வந்தபோது இதையெல்லாம் உணர்ந்து அவரோடு கூட உள்ள உடன்படிக்கையை புதுப்பித்து நாம் அவருடைய சொந்த ஜனம், அவருடைய பொக்கிஷம், அவருக்காகவே படைக்கப்பட்டவர்கள் என்ற சிந்தனையோடு ஆண்டவர் மட்டுமே வணக்கத்திற்குரியவர், போற்றுதலுக்குரியவர், அவரை மட்டுமே நாம் வணங்க வேண்டும் என்று மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கற்பிக்கிறார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றவும் நம்மை பிரித்தெடுக்கிறார். எனவே இதுதான் நம்மோடு செய்யும் உடன்படிக்கை. அவருடைய கற்பனைகளை மட்டும் வணங்கி முழுமையாக செவிசாய்க்க வேண்டும். ஆமோஸ் 3:2 பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டேன். எனவே என்னை சேவிக்க வேண்டும். என்னை வணங்காமல் வேறு தேவர்களை பின்பற்றினால் உன் அக்கிரமங்களின் நிமித்தம் உன்னை தண்டிப்பேன்.
நீ தவறு செய்தால் தண்டிப்பேன் என்று சொல்கிறார். நீ என் சொந்த சம்பத்து, என்னுடைய பொக்கிஷம், எனக்கு உன்மேல் அதிகாரம் உண்டு, உரிமை உண்டு, உன்னை நான் தத்தெடுத்திருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறாங்க. உலகத்தையும் அதில் உள்ளவற்றையும் வணங்கி அதன் பின்னால் நீ போயிடாத, என்னை மாத்திரம் வணங்கு. நீ என் உடன்படிக்கையின் பிள்ளை. இந்த உடன்படிக்கையில் நமக்கு மறைந்து காணப்படுவது நம் தேவனே வணக்கத்திற்குரியவர், வணங்கப்பட வேண்டியவர் என்பதாகும். யாத்திராகமம் 19:4 இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனின் கைக்கு விடுத்து மீட்டு கழுகுகளின் செட்டைகளின் மேல் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன் என்று சொல்கிறார். என்னை வணங்கிய உங்களை கொண்டு என் திட்டத்தை நிறைவேற்ற இந்த உலகத்தில் உங்களை 1 பேதுரு 2:9 ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் வைத்து அழகு பார்க்கிற தேவன். உபாகமம் 6:5 நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்கிறார். எனவே நம்மிடம் ஒன்றைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னுடைய திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். 1 சாமுவேல் 15:22 கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம் என்று சொல்கிறார். ஆண்டவருக்கு பிரியமானது என்ன? அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவது மட்டுமே. அப்போ அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும், அவரை மாத்திரமே நாம் வணங்கணும். அவருடைய உடன்படிக்கை என்பதின் சாராம்சம் என்னவென்றால், நாம் அவருக்கு சொந்த ஜனம், நம்மை அவருக்காக தெரிந்து கொண்டார். ஆசை இச்சைகளுக்கு பாவங்களுக்கு அடிமைப்பட்டு இந்த உடன்படிக்கையை நாம் மீறிவிடக்கூடாது. அவரை மட்டும் வணங்கி வழிபடுகிற வாழ்க்கை, அவரை மட்டும் ஆராதனை செய்கிற வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் நாம் அவருடைய சொந்த சம்பத்தாய் மாறுவோம். 3ஆவதாக வலுவாக்கு. என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் என்ற கடைசி நிபந்தனையை நாம் வாசிக்கிறோம். உங்கள் தேவனையே சேவிக்க கடவீர்கள் அப்படின்னு சொல்லி யாத்திராகமம் 23:25 சொல்கிறார். நமக்கும் தேவனுக்கும் இடைப்பட்ட உறவு, பிணைப்பு இதில் கூறப்பட்டுள்ளது. வலுவாக்கு என்பதில் இந்த நமக்கும் தேவனுக்கும் இடைப்பட்ட உறவு தான் இதில் குறிக்கப்படுகிறது. இந்த 19ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் மோசேயை பார்த்து 8 முறை பேசுகிறார். அந்த அளவுக்கு மோசேக்கும் கர்த்தருக்கும் இடையே உள்ள உறவு வலுவானதாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிபணியாதவர்களாகவும் வணங்கா கழுத்துடையவர்களாகவும் இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் பேசும்போது யாத்திராகமம் 24:3 கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தைகளின் படியும் செய்வோம் என்றார்கள். யாத்திராகமம் 24:7 உடன்படிக்கை புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தார்கள். தேவனோடு நாம் கொண்டிருக்கும் உறவு வலுவானதாக உள்ளதா? மோசேயைப் போல ஆண்டவருடைய சமூகத்தில் அவரோடு பேசுகிற நேரம் அதிகமாக உள்ளதா? நாம் யாரிடத்தில் அன்பு கூறுகிறோமோ அவர்களுக்காக அதிக நேரம் செலவழிப்போம். அவர் சமூகத்தினை விரும்பி நாம் வர வேண்டும். தேவனுடைய சொந்தங்கள் நாம் அவருக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம் என்பதை வைத்துத்தான் அவருக்கும் நமக்கும் இடைப்பட்ட உறவினுடைய ஆழம், சொந்தம் என்பதை வெளிப்படுத்த முடியும். அவரை எந்த அளவுக்கு நாம் மதிக்கிறோம் அல்லது முக்கியத்துவம் கொடுக்கிறோம், கீழ்ப்படுகிறோம் என்பதை வைத்துத்தான் அவர் நம்மை பொக்கிஷமே என்று அழைப்பதை நாம் கேட்க முடியும். நாம் யாருக்கு அதிக நேரம் கொடுக்கிறோம்? உலக பிரகாரமான மனிதர்களுக்காகவா அல்லது கர்த்தருக்கா? நாம் சொந்த வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு இறுதியாக களைப்பின் மிகுதியில் வேதம் வாசிப்பதையும் ஜெபிப்பதையும் நாம் ஸ்கிப் பண்ணுறோமா? யோசித்து பாருங்கள். நான் கூட இந்த மாதிரி நிறைய நேரங்களை நான் செஞ்சுருக்கிறேன். அப்போ இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் சமூகத்தில் செலவிடும் நேரத்தை நாம் திட்டம் பண்ண வேண்டும். அப்படி நாம் திட்டம் பண்ணுவோமா? நமக்கும் அவருக்கும் உள்ள உறவினை வலுப்படுத்த, மேம்படுத்த இந்த புதிய ஆண்டில் நாம் என்ன செய்யலாம் என்பதை முடிவெடுப்போம், திட்டமிடுவோம், செயல்படுத்துவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பாவ சுபாவம், இயலாமை இதனையெல்லாம் எண்ணி பார்க்கவில்லை.
உடனடியாக தேவனுக்குள்ளான உறவை வலுவாக்க விரும்புகிறார்கள். வலுவிழந்த செயலிழந்த பாதைகள் இவை எல்லாவற்றையும் உடனடியாக சரி செய்ய முடியும் என்று தேவனை சார்ந்து வாழ இழந்து போனதை பெற்றுக்கொள்ள முடிவெடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட முடிவினை நாமும் எடுக்கலாம் அல்லவா? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தி நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவுகளை புதுப்பிக்கக்கூடிய காலம் இது. 1 பேதுரு 2:5 படி மாளிகை கட்டப்படுவதற்கு அவர் மேல் அஸ்திபாரம் போட வேண்டும். அவருடன் உள்ள ஐக்கியம், அதன் விளைவு ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று வசனம் சொல்கிறது. என் சொந்த சம்பத்தே என்று அழைக்கும் ஆண்டவர் நாம் இந்த உலகத்தின் பின்னே ஓடிவிடக்கூடாது. அவர் விருப்பத்தை என் விருப்பமாக மாற்ற வேண்டும். அதனை சரிப்படுத்தி அவரில் நாம் ஊன்ற கட்டப்பட வேண்டும். இந்த புதிய ஆண்டில் என்னுடைய பாதை, என் பயணம் எதை தேடி போகப் போகிறது? இதுவரை எதை தேடி போனது? சிந்தித்து பாருங்கள். தேவனுடன் உள்ள நம்முடைய தனிப்பட்ட உறவு அது அருந்துவிடக்கூடாது. இதில் மிக ஜாக்கிரதையாக நாம் செயல்பட வேண்டும். உறவு வலுவாக இருந்தால்தான் நாம் நம் அபிஷேகத்தை இழந்துவிட மாட்டோம். பரிசுத்தத்தின் பாதையில் முன்னேறி செல்வோம். விழிப்புள்ளவர்களாயிருப்போம். இந்த புதிய ஆண்டில் அவருடைய சொந்த பொக்கிஷம் என்ற விலை மதிக்க முடியாத இந்த ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர்களாய் மாற முடியும். அவருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அதற்கு செவி கொடுத்து அந்த வாக்கை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை மட்டும் வணங்கி உடன்படிக்கையின் சொந்தக்காரர்களாய் அவருடன் உள்ள உறவை நாம் வலுப்படுத்துவோம். வளமான வாழ்வை பெறுவோம். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். தேவனே நீர் பெரியவர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர்.